ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா தான் எப்படி செய்கிறது இந்த வீடியோ தெரிஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டன் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். நல்லா கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி சைப்பில் வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்து என்ன பண்ணால் குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் போட்டோம். அது குக்கரில் போட்டு என்னென்ன நம்ம போட போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், குக்கரில் வச்சிட்டோம், போட்டோம். இப்போ நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் மூடியாச்சு. குக்கரில் மேலே இந்த ஹோல்ஸில் ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டுக்கலாம். இப்போ இது போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். 5 விசிலில் வெந்துடும் மட்டனு. வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம எப்படி மட்டன் மசாலா பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, 5 விசில் வச்சோம். நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது வந்து நம்ம ஜாரில் வந்து 3 சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கணும், அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆனியன்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், 1 டீஸ்பூனு, 1.5 டீஸ்பூன் போட்டுக்குவோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வதங்கினப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கிறோம். சக்தி கரம் மசாலா பேக்கெட்டு, எந்த கரம் மசாலா இருக்கோ அது போடுங்க. சக்தி தான் போடணும் இல்லை. இப்போ 1 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1.25 போட்டுக்கலாம், கொஞ்சம் கிரேவி அதிகம். மிளகாத்தூள் நிறைய போட்டுறக்கூடாது, வேணும்னா அப்புறமா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நல்லா ட்ரை ஆகி வரணும், அப்படி முருவலாக. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வெங்காயம் அடியில் வந்து நம்ம சிக்கும். அதனால் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா முருமுருன்னு வருது பாருங்கள். நல்லா ட்ரை ஆகுதா, எண்ணெய் லைட்டாக வெளியில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி இந்த பேஸ்ட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தக்காளியும் வெங்காயமும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதை நம்ம கறியில் வந்து உப்பு போட்டிருக்கனால நான் இதில் உப்பு போடலை. அதை நம்ம அந்த தண்ணி கறி வேக வச்சுருக்கோம், தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். அதனால் அதுலேயும் உப்பு இருக்கிறதுனால இப்போ உப்பு போடணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நம்ம இப்போ இதை வந்து இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளியும் வெங்காயமும், அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். சோம்பு 3 சேர்ந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், கலவை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட்டாக இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கு நல்லா கிண்டி விடணும்.
கலர் வந்து நல்லா அப்படி லைட்டாக ஒரு பிளாக் மாதிரி ஒரு ப்ரௌன் டார்க் ப்ரௌனாக வரும். வரும்போது தான் நீங்கள் அந்த கறியை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம உப்பு அதிகமாக போட்டு கொஞ்சம் வேக வச்சுருப்போம் இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம இது பண்ணதுக்கப்புறமா கறியை போட்டு நம்ம கொதிக்க விடணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம போட ஒன்றுனா காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா முறுமுறுன்னு வரட்டும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியை ஆன் பண்ணிட்டியா? கறியை வேக வச்ச தண்ணியை நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். திக்னஸ் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. நம்ம திக்னஸ் குறைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி கூட. இப்போ பார்த்தீங்கன்னா கறியை நம்ம அதில் போட போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அப்படியே அதை கொட்டிட போகிறோம். இந்த கறி அது கூட சேர்ந்து அந்த மசாலா கூட கொஞ்சம் நேரம் வேகணும். இருந்தால் தான் இந்த மசாலாவும் அந்த கறி கூட நல்லா ஏற்றுக்கும். இதுதான் மட்டன் மசாலா. மசாலா வந்து திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நீட்டிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரெல்லாம் போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அந்த திக்காக இருக்குது. வந்து இந்த மட்டன் மசாலா வந்து பரோட்டா இருக்குது பாருங்கள், அதுக்கு தோசை, இட்லி, அப்புறம் சுடு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, தயிர் சாதம், அது கூட ஓரமாக வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். வேறு லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி லைட்டாக அதுலேருந்தே வந்துருச்சு. நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ டேஸ்ட்டெல்லாம் பார்த்தோம், உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொத்தமல்லியை போட்டுக்கிறோம். கொத்தமல்லியை போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கள் பசங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு என்னன்றது சொல்லுவாங்க, எப்படி இருக்குது என்ன அப்படின்றது. மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. போய் பொண்ணும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செஞ்சு முடிச்சிட்டாங்க மட்டன் மசாலா. இப்போ நம்ம டேஸ்டிங்காக ஒயிட் ரைஸில் எடுத்துருக்கோம். நம்ம சப்பாத்தியில் சாப்பிடலாம், அண்டு தோசை, அது மாதிரி எதுக்கு வேணால் நம்ம சாப்பிடலாம். நான் ஒயிட் ரைஸில் சாப்பிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் மட்டன் மசாலா செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். பாய்.